அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில 8 மணிக்கு போட்டுற ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல என்ன சொல்லிருந்தோமோ அது நடந்திருக்கா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்எம்பி ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோ இது எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜனவரி 2ஆம் தேதி இருந்து நியூ அப்டேஷன் வந்துடும். அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகும். நியூ அப்டேஷன்லாம் இருக்கு. நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஈஸியா சிம்பிளா இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். அது இனி வரும். இப்போ 2ஆம் தேதிக்கு மேல சப்ஸ்கிரிப்ஷன் பண்றவங்களுக்கு அந்த டேட்டா வரும். ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிருக்கவங்க அதே டேட்டா இல்லை. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நியூ இதுவை வந்து வாங்க முடியும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் 25,900 கால் 58 rupees சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அங்க வரும்போது உங்க டிசிஷனை என்னன்னு எடுத்துக்கோங்க. எதர் அப் ஆர் டவுன் யுவர் விஷ். ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, விட்டுருங்க. நீங்க யூடியூப் பாக்குறவங்களுக்கு அந்த இடம் சொல்லியிருந்தேன். அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எக்ஸ்பைரி 0 to 0 கால் பண்ணியிருப்பீங்க. 0 to 0 காலுக்கு எஸ்எம்டி பயன்படுத்துறவங்களுக்கும் நம்ம அந்த கொஸ்டினை கேட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து சார்ட்டை பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். சார்ட்ல என்ன டைரக்ஷன் கொடுத்துருக்கு அப்பதான் ஆன்சர் பண்ணணும். அப்போ எல்லா கால்னு நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, புட்னூஸ் பண்ணிருக்கீங்க. அது எஸ்எம்டிக்கு. அதுலயே உங்களுக்கு ஆன்சர் தெளிவா இருக்கு. எதுல 0 to 0 கால் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நம்ம மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு இன்னும் பாட்டம் லைன் கிடைச்சிருக்கும். எங்கங்கிறது எங்க எடுத்திருக்கணும், யார் எடுத்திருக்கணும், அது என்ன ஆகும், எவ்வளவு வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எல்லாமே. 0 to 0 கால்ங்கிறது எக்ஸ்பைரி டேல மட்டும் தான் பயன்படுத்தணும். எல்லா நாளும் பயன்படுத்தக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்தது அது 0 to 0 காலம் எத்தனை மல்டிபிள், கிட்டத்தட்ட 5 மடங்கு 4 மடங்கு என்னமோ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்து 25,900 கால் 58 rupees சப்போர்ட்டா இருந்தா மார்க்கெட் அப் சைடு, ரெசன்ஸா இருந்தா மார்க்கெட் டவுன் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அதுதான் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். இங்க பாருங்க, 58 இங்கேயே சப்போர்ட் ஆகுது. இதுக்கு மேல போக முடியல. நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ரெசன்ஸ் இருக்கு, அது திரும்பணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும். எகைன் 58 பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டு மறுபடியும் இங்க இருந்து ஏன் திரும்பிச்சு, எகைன் 58 இந்த 58 கிராஸா பண்ண விடல. கடைசி வரைக்கும் இங்க கீழே இறங்கணுங்க போகணும். அப்ப மார்க்கெட் என்ன இருக்கும்? 58 rupees இங்க இருக்கும் பொழுது இங்க இருந்து ஏற ஆரம்பிக்கும், ஏறி இருக்கும். இங்க இருந்து இறங்கும் பொழுது இறங்க ஆரம்பிச்சிருக்கும். இங்க இருந்து ஏற ஆரம்பிச்சிருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மார்க்கெட்ல அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாரும் நீங்க எல்லாம் எடுத்துட்டு பிரீமியம் மேர்ல அது இதுன்னு நம்ம மேக்ஸ்ல மட்டும் தான் எடுப்போம். மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் பங்குச்சந்தை இயங்கும். அதை சார்ந்து படிங்க. தயவு செய்து தெரியாம பணத்தை சும்மா விட்டுறாதீங்க. படிங்க. உங்க பகுதியில மேக்ஸ் சார் யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில நானே சொல்லி இருந்தேன்னா சார்ட்ல என்ன சொல்லி இருந்தேங்க, நிப்டி இதுதான் நிப்டி சார்ட். என்னுடைய ப்ரெடிக்ஷனை நான் சொல்லியிருந்தேன். காலையில கொஞ்சம் இறங்கும், கொஞ்சம் இறங்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஏறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படியே இது நடந்திருக்கா? இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண, இதெல்லாம் நம்ப கூடாது. நானே சொன்னாலும் சரி, யூடியூப்ல 1000 யார் சொன்னாலும் எதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றது சேர்த்துதான். நீங்க படிச்சு தெரிஞ்சிருந்தா மட்டும் அதை பயன்படுத்தணும். இப்படியே சொல்லியிருப்பேன், இப்படி இறங்கும் மார்க்கெட் கொஞ்சம், அதுக்கப்புறம் இப்படி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது நான் சொல்லலை. புரியுதுங்களா? அப்போ இந்த டைரக்ஷன் ஏன்றத முன்னாடி எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியுது? எல்லாமே மேக்ஸ் தாங்க. அது மார்க்கெட் கூடயே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தன்னால வந்துடும். மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் தெரிஞ்சவங்க யாரும் சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.